ஹாய் விவஸ், உங்கள நிறைய பேருக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கும். அவற்றில் சில பழக்கங்கள் எப்படி என்னுள்ள வந்தது என்று கூட நீங்கள் அறிந்திருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த பழக்கத்தை நீங்கள் செய்து கொண்டு இருப்பீங்க. இதற்கு சரியான உதாரணம் என்ன தெரியுமா? நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்பீங்க. உங்கள நிறைய பேர் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க சென்ற முதல் நாளை சிந்தித்து பாருங்கள். அந்த நாளில் நீங்கள் ரொம்ப தயங்கி பயந்து தான் வாகனத்தை செலுத்தி இருப்பீங்க. திரும்ப இதனை செய்திருப்பீங்க. பயத்துடன் தான் அந்த வாகனத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க. அதன் பிறகு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்த பிறகு ஓரிரு தடவை இந்த பயத்துடன் செலுத்திய பிறகு தானாகவே எந்த பயமும் இன்றி நீங்கள் வாகனத்தை செலுத்த பழகியிருப்பீங்க. அந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து நீங்கள் வாகனத்தை அதன் பிறகு செலுத்தி கொண்டு போகும்போது எந்த தயக்கமும் இல்லை. நீங்கள் சிந்திப்பதே இல்லை. யாராவது வீதியை கடக்கும்போது சடனாக நீங்கள் பிரேக்கினை உங்களே அறியாமலே உங்கள் காலோ கையோ சென்று அந்த பிரேக்கினை போடுகின்றது. ஆகவே இது ஒரு பழக்கம். இது மாதிரி தான் எல்லா பழக்கங்களும் உருவாகின்றன. நாம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க செல்லும் போது எப்படி தயங்கி அதனை பழகி பிறகு அது பழக்கமாக மாறிய பிறகு எம்மை அறியாமலேயே அதனை செய்து அந்த வாகனத்தை செலுத்துகின்றோமோ, அது மாதிரியே தான் எம்முள் இருக்கும் நல்ல பழக்கமாயினும் கெட்ட பழக்கமாயினும் உருவாகின்றன. எமது ஆழ்மனம்தான் பழக்கங்களை உருவாக்குகின்றது. நாம் ஒரு விடயத்தை மேலோட்டமாக செய்வது மேல் மனதினால், முதலில் செய்வது மேல் மனதினால். நாம் ஒரு விடயத்தை மேல் மனதினால் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதனை திரும்ப செய்யும் போது அது ஆழ்மனதிற்கு செல்கின்றது. மனதிற்கு சென்றால் அது அங்கு பதிந்துவிட்டு நிரந்தரமாக அங்கு குடிக்கொள்கின்றது. அதுதான் எமது பழக்கங்கள். ஆழ்மனதிற்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது என்று. மேல் மனம் மட்டுமே அதனை அறியும். நாம் மது அருந்துவது என்பது கெட்ட பழக்கம். நாம் பெற்றோரை மதிப்பது என்பது நல்ல பழக்கம். நல்ல சொற்களை பேசுவது, உண்மை பேசுவது எப்பொழுதும் என்பது, நேர்மையாக இருப்பது என்பது நல்ல பழக்கம். ஒருவர் நேர்மையாக இருக்கின்றார் என்றால் திரும்ப அவர் அவ்வாறே இருந்து பழக்கப்பட்டு விட்டார். ஒருவர் மது அருந்துகின்றார் என்றால் திரும்ப அதனை அருந்தி அது பழக்கப்பட்டு விட்டார். அல்லது யாரோ ஒருவர் அருந்துவதை பார்த்து பழக்கப்பட்டு விட்டார் என்றுதான் அர்த்தம். ஆகவே இந்த ஆழ்மனதிற்கு மது அருந்துவது என்றாலும் பெற்றோரை மதிப்பது என்றாலும் ஒன்றுதான். அது அறியாது எது நல்லது எது கெட்டது என்று. ஆகவே ஒரு விடயத்தை நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்த அந்த உதாரணத்தை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த விடயத்தை திரும்ப செய்யும் போது அது பழக்கமாக உருவாகின்றது. இதன் போது ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று எம்முள் இருக்கின்றது. அதனை நாம் விட வேண்டும் என்று எவ்வளவு போராடினாலும் இலேசில் அதனை விட்டுவிட முடியாது. இந்த முக்கியமான விடயத்தை அறிந்து கொள்ளாமல், அந்த முக்கியமான விடயம்தான் ஆழ்மனம்தான் பழக்கங்களை உருவாக்குகின்றது. ஆழ்மனதின் பகுதியாக ஒரு விடயம் மாறினால் அது பழக்கமாக மாறும். இவ்வாறு நிறைய பழக்கங்கள் திரும்ப எமது வாழ்வில் உருவாகி கொத்தாக நிறைய பழக்கங்கள் உருவாகி ஒரு தொகுதியாக மாறும். அந்த பழக்கங்களின் தொகுதிதான் எமது பர்சனாலிட்டி எனப்படும் ஆளுமையை தீர்மானிக்கும். பர்சனாலிட்டி என்பது இந்த உலகம், மற்றவர்கள் எம்மை எவ்வாறு நோக்குகின்றனர், நாம் எப்படிப்பட்ட நபர் என்று பெரும்பாலான நபர்கள், இந்த உலகத்தில் உள்ள நபர்கள் நினைக்கின்றனர். அத்துடன் நாம் எம்மை பற்றி என்ன நினைக்கின்றோம், எம்மால் எது முடியும் எது முடியாது என்று நாம் நினைக்கின்றோம். நாம் எதனை செய்யக்கூடியவன் எதனை செய்ய முடியாதவன் என்று நினைக்கின்றோம். மற்றவர்கள் எம்மை பற்றி பொதுவான எந்த அபிப்பிராயத்தை கொண்டுள்ளார்கள், எதில் நாம் சிறந்து விளங்குகின்றோம், எதில் நாம் சிறந்து விளங்கவில்லை என்ற அனைத்துமே உள்ளடங்கியதுதான் பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டி எவ்வாறு உருவானது? எமது பழக்கங்களின் தொகுப்பினால். பழக்கங்கள் எவ்வாறு உருவாகின? திரும்ப செய்வதனால். ஆகவே பழக்கங்களின் தொகுதியான பர்சனாலிட்டி தான் நாம் எவ்வாறான மனிதர் என்று இந்த சமூகத்தில் எம்மை எடுத்துரைக்கின்றது. அந்த பர்சனாலிட்டியே உருவானது பழக்கங்களினால் தான். பழக்கங்கள் உருவாவது திரும்ப ஒரு செயலை செய்வதனால்தான். அது கெட்ட செயலானாலும் சரி, நல்ல செயலானாலும் சரி. இந்த பேசிக் உண்மைகளை நாம் முதலில் புரிந்து கொண்டால் எம்மால் சில கண்ட்ரோல்களை செயற்படுத்த முடியும் எமது பழக்கங்களின் மீது. எம்முள் இருக்கும் நல்ல பழக்கங்கள் ஏற்கனவே கூறிய மாதிரி அனைவருடனும் சுமூகமாக பழகுவது, சிரித்து பழகுவது, சந்தோஷமாக இருப்பது, பெரியவர்களை மதிப்பது, சிறியவர்களுடன் அன்பாக இருப்பது, எல்லோருடனும் இரக்க குணத்துடன் நடந்து கொள்வது, மக்களுக்கு உதவி செய்வது, தான தர்மங்களை செய்வது, இந்த பழக்கங்கள் எம்மில் இருப்பது மிக சிறந்தது. இதற்கு அப்பால் நாம் கோபப்படுவது, எரிந்து விழுவது, மது அருந்துவது, மது ஒரு லெவலுக்கு அருந்துவதை விட தொடர்ந்து மது அருந்துவது, அடுத்தவர்களை கடிந்து கொள்வது,
களவு பொய் எம்முள் இருப்பது இவை கெட்ட பழக்கம் என்று நாம் அறிவோம். ஆக இவ்வாறான கெட்ட பழக்கங்களினால் மற்றவர்கள் எம்மை ஒரு மாதிரியாக நோக்குகின்றார்கள் என்று வருத்தம் கூட எம்முள் தோன்றலாம். அதனால் இந்த நாம் கோபப்படுவதை எடுத்துக்கொள்ளும். கோபப்படுவதை நான் விட்டுவிட வேண்டும், நான் இரக்கமாக எல்லோரிடம் இருக்க வேண்டும் என்றே பெரும்பாலானவர்கள் விரும்புகின்றனர். யாருமே ஆசைப்படுவதில்லை நான் கோபப்பட வேண்டும் என்று. எல்லோருக்கும் ஆசை இறக்கப்பட வேண்டும் என்றுதான். ஆனாலும் கோபப்படுகின்றனர். நான் கோபப்படுவதை நாளையிலிருந்து விட்டுவிடப் போகின்றேன், நான் புது வருடத்திலிருந்து கோபப்பட மாட்டேன், எல்லோரிடனும் அன்பாகத்தான் பழகுவேன் என்று எழுதி வைப்பதனால் ஒருபோதும் இலகுவாக எம்மால் அந்த பழக்கத்தை விட்டுவிடவோ புதிய பழக்கத்தை ஏற்படுத்தி விடவோ முடியாது. பெரும்பாலும் நாம் இன்டென்ஷனலாக சில தீர்மானங்களை எடுக்கும் போது திரும்ப திரும்ப அந்த பழக்கத்தை மேலும் மேலும் நாம் செய்யலாம். ஏனென்றால் அவ்வாறு நாம் தீர்மானங்களை எடுப்பது நான் நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன் அல்லது நான் நாளையிலிருந்து கோபப்பட மாட்டேன் என்று நாம் நினைப்பதே இன்று கோபப்படுவோம், நன்றாக கோபப்படுவோம் அல்லது நன்றாக குடிப்போம் என்ற ஆழ்மன ஆசையினால். ஏன் ஆழ்மனம் ஆசைப்படுகின்றது என்றால் அது திரும்ப திரும்ப செய்து பழக்கப்பட்டு விட்டது, அது பார்ட் ஆஃப் த லைஃபாக உருவாகியுள்ளது என்பதனால், ஆழ்மனதில் பதிந்துள்ளது என்பதனால். ஆழ்மனதில் பதிந்த அந்த விடயத்தை நான் நாளையிலிருந்து செய்ய மாட்டேன் அல்லது இதனை செய்வேன் என்பதன் ஊடாக எம்மால் அழிக்க முடியாது. அது மிக மேலும் வீரியத்துடன் சில வேளை அது வந்து எம்மை ஆட்கொள்ள கூடும். அதனால் இந்த தவறை தான் நிறைய பேர் செய்கிறார்கள். ஒரு தினத்தை குறித்து வைத்துக்கொண்டு அன்றிலிருந்து நான் இவ்வாறு இருக்கப் போகின்றேன் என்று. இது ஆழ்மனதின் கொள்கைக்கு எதிரானது. முதலில் நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி திரும்ப திரும்ப நாம் செய்வதனால் தான் ஒரு விடயம் பழக்கம் உருவானது. ஆகவே அந்த பழக்கத்தை நாம் விட வேண்டும் என்றால் என்ன? திரும்ப திரும்ப அதற்கு எதிரான விடயத்தை செய்ய வேண்டும். கோபப்படுபவராக நாம் இருந்தால் அதற்கு எதிரான விடயம் இறக்கப்படுவது. திரும்ப திரும்ப நாம் இன்டென்ஷனலாக செய்ய வேண்டும். டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும் உதாரணத்தில் நாம் சில வேளை அந்த விருப்பமின்றி அந்த வாகனத்தை பயில சென்றிருப்போம். என்றாலும் திரும்ப திரும்ப செய்ததனால் நாம் அந்த வாகனத்தை பயில கற்றுக்கொண்டோம். இப்பொழுது அது மாதிரி தான் இறக்கப்படுவது நாம் ஆசை இருக்கின்றது. ஆனால் எமக்கு தோன்றிய எவ்வாறு இறக்கப்பட முடியும்? நான் கோபம் தானே வருகின்றது என்று எமக்கு தோன்றுகின்றது. அதனை மீறி இன்டென்ஷனலாக நாம் திரும்ப திரும்ப இரக்கம் என்ற குணத்தை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எம்முள் இன்டென்ஷனலாகவே ஏற்படுத்தும் போது அது பார்ட் ஆஃப் த லைஃபாக மாறி அது அந்த கோபம் என்ற குணத்தை ரிப்ளேஸ் பண்ணும். அதற்கு நாம் ஒரு குறித்த தினத்தை ஒதுக்க தேவையில்லை. இப்பொழுது இருந்துதான் இந்த நேரத்தில் இருந்துதான் என்று அந்த ஒதுக்குவதனால் பெரும்பாலும் ஆழ்மனம் எஸ்கேப் ஆக பார்க்கும். அந்த ஏற்கனவே உள்ள அந்த பழக்கத்தையே வேரூன்றி மேலும் வேரூன்ற செய்யும் ஆழ்மனம். அவ்வாறு இல்லாமல் நாம் சடனாக நினைத்தவாறு நாம் இரக்கமாக இருக்கின்றேன், நாம் இரக்கமாகவே இருப்பேன் என்று சில கடினத்திற்கு மத்தியிலும் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கோபப்படும் ஒருவர் இரக்கமாக இருப்பதென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும். கஷ்டத்திற்கு மத்தியிலும் திரும்ப திரும்ப அவர் செய்து பார்க்கும்போது ஆழ்மனம் அறியாதுதானே எது கெட்டது எது நல்லது என்று. அந்த நல்ல பழக்கத்தை அது பார்ட் ஆஃப் த லைஃப், ஆழ்மனதின் ஒரு பகுதியாக அது மாற்றிவிடும். அது மாற்றிய பிறகு நாம் டிரைவிங் லைசனை பழகிய பிறகு எவ்வாறு இலகுவாக வாகனத்தினை செலுத்தினோமோ அது மாதிரி இரக்கம் என்பது எமது ஒரு குவாலிட்டியாக, ஒரு பண்பாக, பர்சனாலிட்டியின் ஒரு குவாலிட்டியாக மாறிவிடும். இவ்வாறு தான் நாம் பழக்கங்களை ஏற்படுத்த முடியும். எம்முள் அறியாமல் சில விடயங்கள் எம்மை ஈர்க்கின்றன. அட்வர்டைஸ்மெண்ட்டில் நாம் பார்க்கும் சில விடயங்கள் ஆகட்டும் அல்லது சடனாக எமக்கு சந்தோஷத்தை தரும் சில விடயங்கள் ஆகட்டும் எம்மை ஈர்க்கின்றன. இந்த மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் கூடுதல் படிப்பினை விட. ஏனென்றால் விளையாட்டு அந்த தருணத்தில் சந்தோஷத்தை தருகின்றது. படிப்பு என்பது எதிர்காலத்தில் தான் சந்தோஷத்தை தரும். ஆகவே அந்த மாணவர்கள் பெரும்பாலும் விளையாட்டை நாடுகின்றனர், விளையாட்டில் எக்ஸ்பர்ட் ஆகின்றனர் சில மாணவர்கள் படிப்பினை விட. ஆனால் இன்டென்ஷனலாக அவர்களுக்கு ஆசிரியர்கள் பழக்கப்படுத்தினார்கள் என்றால் இதுதான் காரணம், உனக்கு இந்த விளையாட்டில் ஆர்வம் ஏற்படுவதற்கு இதுதான் காரணம், நீ விளையாட்டையும் நீ பயில், படிப்பினையும் பயில், நீ திரும்ப உனக்கு இது ஆசை தோன்றாதுதான் என்று மாணவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். படிப்பின் மீது ஆசை தோன்றாதுதான். ஆசை இல்லாத மாணவனை கடிந்து கொள்வதற்கு பதிலாக பெற்றோரும் சரி ஆசிரியரும் சரி சொல்ல வேண்டும், உனக்கு இவ்வாறு தோன்றுவது இயல்புதான். ஏனென்றால் இந்த படிப்பு என்பது எதிர்காலத்தில் தான் சந்தோஷத்தை தரும். விளையாட்டினை விட விளையாட்டை நீ விட்டுவிட வேண்டாம். விளையாட்டு ஒரு நல்ல செயல்தான். ஆகவே கெட்ட செயல்களுக்கு இடம் கொடுக்காமல் விளையாட்டு நல்ல செயல் என்பதால் அதனையும் செய் இதனையும் செய் என்ற மாதிரி வழிகாட்டினால் ஆசிரியர்களோ பெற்றோர்களோ அந்த மாணவன் கட்டாயமாக அதை பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்வான். ஆரம்பத்தில் அது கசக்கின்றது என்றாலும் திரும்ப திரும்ப செய்யும் போது அது இனிக்கும். ஏன் அது இனிக்கின்றது என்றால் அது பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிவிடும். இத்துடன் இந்த பழக்கங்களை நாம் ஏற்படுத்துவதும் கெட்ட பழக்கங்களை விடுவதும் இந்த முறையினால்தான், இந்த புரிந்துணர்வினால்தான் என்பதை நீங்கள் இந்த வீடியோவின் ஊடாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அவேர்னஸ் ரீதியான மற்றும் சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷனல் வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வணக்கம்.